இன்னைக்கு நாங்கள் வந்திருக்க இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிற இடம் ஒரு மாந்தோப்பு மாங்காய் தட்டை வந்திருக்கோம். அதாவது முக்கணிகள்ல ஒன்றா அண்ணா அண்ணா சங்கையிலுக்கெல்லாம் போக வேண்டாம். சரி சரி காட்டுக்காரிங்க வந்துடுவாங்க. ஓகே 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 போகலாம் போகலாம் போகலாம். வெல்கம் டு யோகா தம்பி. Oh no! தம்பி என்ன பண்ற? நான் அந்த 3 அடிக்கணும் தம்பி. கீழே நிறைய இருக்கு தம்பி. ஆனா எனக்கு அந்த 3 தானே வேணும். சரி சரி சீக்கிரம் படி யாரா இருக்காங்க பார்க்குறேன். போனஸ் தம்பி. நான் மெதுவா ஏயா கத்துற? நாயை விட நீ கத்துற என்னைய கோர்த்து விட்டு போயிட போடுறீங்க. கார் போயிடுச்சு. ஓனரா? எஸ், ஓனரும் போயிட்டாரு. ஐயோ ஏன் தம்பி? தெரிஞ்சிருந்தா உப்பு மிளகுபடி வாங்கிச்சு. very மாப்பிளைக்கு. There was one and only mango. It was so sweet. தட் மாங்கா யாருடா மச்சான்? வெல்கம் டு யோகம் vlogs. இன்னைக்கு நாங்கள் ஒரு ஷூட்டு முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். வர வழியில் ஒரு மாந்தோப்பை பார்த்தோம். ஸோ அங்கே திருடவெல்லாம் போகலீங்க தம்பி. உண்மையை சொல்லிடலாம் தம்பி, சொல்லிடலாம். ஏன்னா பர்மிஷன் கேட்டு நம்ம வந்து பறிக்கிறத விட பர்மிஷன் கேட்காம அது திருட்டு மாங்கால தான் ருசியா இருக்குன்னு சொல்லுவாங்களே. அதனால நாங்க திருட்டுத்தனமா வந்திருக்கோம். கேடா திருட்டு பசங்களாடா நீங்க? எப்படி இருந்தாலும் பர்மிஷன் வாங்கிடுவோம். பட் இருந்தாலும் இது வரைக்கும் இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓனர் வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. வந்துட்டாருன்னா இது மாதிரி நாங்க யோகம் vlogsல இருந்து வரோம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டுக்கோம். ஓகே, திருட்டு வேலை பெண்டிங் இருக்கு. நாங்கள் திருட போகிறோம். எஸ். மாங்காய் திருடி தின்ன அனுபவம்லாம் உனக்கு இருக்கா தம்பி? முந்தா நேற்று என் ஃப்ரெண்டு கடைக்கு போனா அவன் ஹோட்டலுக்கு பக்கத்தாலேயே மாந்தோப்பு. ஓகே. அப்புறம் சரிவா உள்ள போலான்னு சொல்லி கூப்பிட்டு போனான். ஓனர் வந்துட போறாங்க சீக்கிரம்னா. அங்கே அப்ப திருட்டு மாங்காயா அப்படின்னு டேஸ்டா இருந்துச்சு. எல்லாரும் சொல்லியிருக்காங்க திருட்டு மாங்காய் டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்குதான் நான் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் அனுபவப்படுறேன். ஆமா, எப்படின்னா இருக்கு? செமையா இருக்கு. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ஓனர் வந்து பேசுனதுக்கு அப்புறம் அவர் இருந்தாங்க சாப்பிட்டு பாருங்கன்னு ஒண்ணு கொடுப்பாரு. அது நல்லா இருக்கு. இந்த மாதிரி மாங்காய்க்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குல்ல. ஆமா, அந்த முக்கணிகள்ல மா, பலா, வாழை ஃபர்ஸ்ட் மாங்காய் தான் வைக்கிறாங்க. ஏன்னு தெரியுமா? தெரியாதா? மாங்காய் தான் இருக்கிறதுலயே பழமை வாய்ந்த பழமா. 5000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து உருவான பழமா. ஓ, ராஜாக்களின் பழம் மாதிரி. ஆமா ஆமா ஆமா. அது இல்லாம நம்ம இந்தியாவோட நேஷனல் ஃப்ரூட்டும் இதுதான். தெரியும்ல? இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, பாகிஸ்தானு அப்புறம் பிலிப்பைன்ஸ், இது ரெண்டுக்கும் அவங்களுக்கும். ஆமா. அப்ப அவங்க தோப்புலயும் ஒரு நாள் போய் பாகிஸ்தான் போக முடியாது. பிலிப்பைன்ஸ் போலாம். பிலிப்பைன்ஸ் போனா மாங்காய் வானா சாப்பிடுவோம். ஐயோ, அப்ப என்ன பண்ணுவீங்க? மாங்காய், தேங்காய் எல்லாத்தையும் சாப்பிடுவோம். அது தீவு தானா அது? ஆமா ஆமா ஆமா. என்ன தம்பி எல்லாம் அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா மாங்காங்களா தொங்குதே. ஆமாண்ணா, மாங்காய் வெறியர்கள்லாம் உள்ள வந்தாங்கன்னா எடுத்து போயிடுவாங்கண்ணா. எல்லா வெரைட்டியும் இருக்க மாட்டேங்க. அதானே பார்க்காத வெரைட்டி கூட. இது ஒரு 10 ஏக்கர் இருக்குமா? நிறைய வெரைட்டி இருக்குன்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சத்தா. இல்லை காமனா மாங்காய்னாலே இவ்வளோ சத்து இருக்கு. இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே. 1500க்கு மேலேயே இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதுல வந்து அதான் ஒவ்வொரு இதுமே ஒவ்வொரு சத்து கொடுக்க மாட்டிருக்கு. ஆனா எல்லா சத்துமே இருக்கு. விட்டமின் A, B, C, D எல்லாம் B1, B2, B5 எல்லாமே இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் விட்டமின் M இருந்தாதான் நம்ம வாங்கி சாப்பிட முடியும். விட்டமின் Mனா தெரியுதுல மணி. ஜோக்கா ஜோக்கா. சேலத்து மாம்பழம்னு ஃபேமஸ் ஆச்சு. சேலத்துல தான் நிறைய மாந்தோப்பு இருக்கு. அதுல இருந்து நிறைய இது எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா மாம்பழம் பேரே சேலத்து மாம்பழம் இல்ல, இந்த மல்கோவா மாதிரி. இல்ல எனக்கு தெரிஞ்ச டேஸ்டியான மாம்பழம்னா அல்போன்சான்னு சொல்லுவாங்க. அல்போன்சா மாம்பழம் வந்து ஒரு பெரிய பிசினஸ் தம்பி. எல்லாம் எக்ஸ்போர்ட் தான். நம்ம ஊர்ல இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா வெளிநாட்டுல இத பயங்கரமா விரும்பி சாப்பிடுறாங்க. எல்லா டிஷ்லயுமே வந்து இந்த மேங்கோ வந்து இருக்க மாட்டிருக்கு. அந்த சைட் டிஷ் மாதிரி தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய்,
அந்த மாதிரி நம்ம வேல்யூ வேறடா. நம்ம ஆளுங்களும் சைடிஸ். அது வேற சைடிஸ். ஆனா இருக்கலே பெஸ்ட் சைடிஸ் இந்த மாங்காய் தொக்கு தான். மாங்காய் தொக்கு, அப்புறம் அரிஞ்சு போட்டு உப்பு மிளகு பொடி போட்டு. நீ வேற கேட்டு இந்த ஓனர் வந்தாருன்னா வேணா வாங்கி சாப்பிடலாம். என்ன தம்பி பறிச்சிட்டியா? எத்தனாவது இது? 160. ஓகே, இன்னைக்கு வேட்டை தான். அண்ணா இந்த மாம்பழம் என்ன வெரைட்டின்னு சொல்லுங்க. தெரியல தம்பி, என்னது? ஹவ் யூ ஃபைண்ட் திஸ்? எப்படி இதுதான் வெரைட்டி அப்படின்னு எப்படி உன்னால சொல்ல முடியுது? அண்ணா இது வந்து மல்லிகா. மல்லிகாவா? எப்படி தம்பி மாங்காக்கு மல்லிகான்னு பேரா? இல்லை உண்மையாலுமே கடிச்சு பார்த்தனா இனி பார்த்துச்சா? மல்லிகான்னு எப்படி நீ சொல்ற? இலைய வச்சு ஒவ்வொரு மரத்துக்கும் அதோட இலைய வச்சு அது என்ன வெரைட்டின்னு கண்டுபிடிப்பேன். அல்ஃபோன்சா, இது மல்லிகா, பங்கனவல்லி, இமாம் பசாந்த் முஸ்லீம் ரகம். அது முஸ்லீம் ரகம், இது தெலுங்கு. இது ஆல் ஓவர் இந்தியாவிலண்ணா அப்பனே அது மட்டும்தான் நான் வரலண்ணா. அதாண்ணா ஒரு 5 வெரைட்டி, இங்க வந்து 10 வெரைட்டி பயிர் இருக்கு. அதான் அதை வச்சு எப்படி அதான் அந்த இலைய வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. இலையோட கலரு பார்த்தோன்னே சொல்லிடுறாங்க. டேஸ்ட்டும் அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்போ நம்ம முதல்ல சாப்பிட்டது தான் இப்போ நீங்கள் அல்ஃபோன்சானோடனே எனக்கு அல்ஃபோன்சா. ஆனால் அல்ஃபோன்சான்னு ஒரு மாம்பழம் இருக்குன்னே எனக்கு இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சதானே. கிளிமோக்கு மாங்காய். ஆமாம், அதுதான் நமக்கு அந்த சேலத்து மாங்காய், மல்கோவா. இதுக்கு மேல என்னால ஏற முடியாது தம்பி. அழுத்தனா இந்த மாங்காய் தான் தம்பி. வனஜாவானா? நீ சொல்ற அதே ரகம் தான். மல்லிகா பறிச்சிடலாமா? பறிக்க தெவிட்டாத பழம். பறிச்சிடலாமா? பறிச்சிடணும். கேட்ச். ஓகே, டெம்போலாம் வச்சு கடத்திடுவோம். இந்த மாதிரி மரமெல்லாம் ஏறி இருக்க. சப்ஸ்கிரைப் பண்ணு. ஆமாம். ஓகே, 163. சூப்பர். பெருசாக இருக்கலாம்ண்ணா. சரி சாப்பிடு. இல்லை ஓகே தானே, கடிக்கலாம்ல? ஃப்ரெஷ்ஷுண்ணா. ஃப்ரெஷ்ஷு இல்லை, ஃப்ரெஷ்ஷு தெரியுது. இல்லை ஏதாவது நமக்கு முன்னாடியே இந்த புழுவெல்லாம் டேஸ்ட் பார்த்துருக்கோம். பார்த்துருண்ணா, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஓகே தம்பி, டயர்ட் ஆகிடுச்சு. ஆமாண்ணா, நிறைய நமக்கு தேவைக்கு அதிகமாகவே மாம்பழம் பறிச்சாச்சு. இதை வச்சு நம்ம ஒரு ஃபேக்ட்ரி அதாவது ஃபேக்ட்ரி கட்டுறோமோ இல்லையோ, இதை வச்சு நம்ம ஊறுகாய் வச்சு ஒரு வருஷத்துக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சொந்தக்காரங்களை கொடுத்துடலாம். பேச்சுலர் ஆஃப் சோஷியல் சர்வீஸ். லவ் அண்ணா, இந்த மாம்பழமும் சிம்பிள் ஆஃப் லவ்ண்ணா. எப்படி சொல்ற? லவ்ல ஆரம்பிச்சு கல்யாணம் வரைக்குமே எல்லாமே மாம்பழம் தான்ண்ணா. அதுக்கான விஷயம். ஆமா, நீ சொல்ற மாதிரி அந்த இலைகள் வந்து ஆமாண்ணா, இலைகளும் தான். இப்போ தோரணம் கட்டுறதுக்கு தீர்த்தத்துக்கெல்லாம் போனா குடத்துல வச்சுட்டு வருவாங்க இந்த மா இலைய. மேக்ஸிமம் நம்ம எல்லா கோயிலையும் அந்த தீர்த்தத்துல வந்து அப்படி டிப் பண்ணி அப்படி தூக்கி போடுவாங்க. அதெல்லாம் இதுலதானா. அப்புறம் வாசலை கட்டுறது, வீடு புண்ணியஸ்தானம் பண்ணா மா இலை. மாங்காய் வந்து நம்ம லைஃப்ல ஒரு பார்ட்டாவே இருக்குல்ல. 5 தலைமுறையோட லைஃபோட பார்ட். அதான் 300 வருஷங்களாண்ணா லைஃப் டைம். எவ்வளோ இந்தியாவில் எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு தெரியல. 40%. 40%? அப்பா, உலகத்தையே கவர் பண்ணிட்டாங்க. 60ன்னா முக்கால்வாசி தான் இருக்கு. நாமக்கலும் மிகப்பெரிய பங்கு தான்ண்ணா. நாமக்கல் முன்னாடி சேலத்தோட தானே இருந்துச்சு நாமக்கலும். அப்படி பாக்குறப்ப இதெல்லாம் சேலத்து மாங்கான்னு தான் நினைக்கிறேன். இது 76 வரைக்கும். 76 வரைக்கும். அப்படின்னா ஒரு மரத்தை நட்டா 5 தலைமுறை பொழிச்சுக்கலாம். ஆமா, ஆனா இதெல்லாம் இவங்க கரெக்டா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க பாரு. ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் ஒரு கேப். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம். எத்தனை 1000 மரம் காமி மரத்துக்கு ஒண்ணு வச்சா கூட ஒரு லோட் ஆயிர மாட்டேங்க. இது எவ்வளவு வெயிட் தம்பி இருக்கும்? 1/4 கிலோ இருக்கணும். ஒரு இது 1/4 கிலோவா? அப்படின்னா எவ்வளோ, எத்தனை கிராம் வருது?
ஆக்சுவலாக கின்னஸ் ரெக்கார்டில் ஒரு பெரிய மாங்காய் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் தம்பி. எவ்வளோண்ணா, எத்தனை கிராம்? 4.25 கிலோ கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. மாம்பழம்னு வந்தாலே இந்த கவிஞர்கள் சொன்னதுலேருந்து. ஆமாம். உனக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு யார் பொயட், எந்த பொயட் வந்து மாங்காவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னு? தலைவர் வைரமுத்து தானே இருக்கும். வைரமுத்துலாம் இப்போ வந்து ஆளு தம்பி. ஓ, 4ஆம் நூற்றாண்டுலேயே காளிதாசன்ற ஒரு எழுதியிருக்கிறார் மாங்காவை பற்றி. அதே மாங்காவையும் பெண்ணையும் வர்ணிச்சு எழுதியிருக்காரு. அதோட தொடர்ச்சியாக தான் எல்லாரும் இப்போ மாங்கனிகள் தொட்டினேன் தடி. ஏன்னா அவங்க மட்டும் பேசலாம், நம்ம பேசினா அது வந்து தப்பு. பொறுக்கி பையன். இதுல என்ன இன்னொரு கொடுமையான விஷயம்னா, இந்த மாதிரி பாட்டுலாம் டபுள் மீனிங்ன்றதே நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து சத்தமா வேற பாடிட்டு இருந்திருப்போம். வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. பயங்கரமான ஆளா இருப்பீங்களாட்டா அப்படின்னு. அவங்கெல்லாம் எப்ப எழுதியிருப்பாங்க, யாருன்னு நினைச்சு. தம்பி, இந்த மாங்காய் தான் வந்து புத்தருக்கே வந்து தீனி போட்டிருக்கு. என்ன சொல்றீங்க? நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, புத்தர் வந்து மாங்காய் மரத்தடியில் தான் மெடிடேஷன் பண்ணியிருக்காரு. ஓ, இப்போ சும்மா இருக்கிற டைம்ல இதை தானே பச்சு சாப்பிட்ருப்பாரு. இவ்வளோதான் மாம்பழம் ஆயிட்டானா? இல்லை தம்பி, கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு உயரமாக வளருமா. 10 அடி மாடி ஹைட்டுக்கு வளருமா. அவ்வளோ அது மாதிரிலாம் நம்ம பார்த்ததே இல்லைல்ல. பட் ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இருக்கிறதுலே ஹைட்டாக வளரும், தென்னை மரத்தோட ஹைட்டாக வளருமா. தென்னை மரம், பனை மரத்தோட. அதே அவசரம் நம்ம சேனலும் வளரணும். அதனால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. யோகம் விளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படிதான் இந்த மாங்காய் மாதிரி நாங்களும் ஸ்வீட்டாக இருப்போம். அதனால் வாட்ச் பண்ணாதான் தெரியும் நாங்கள் ஸ்வீட்டா ஹாட்டானு. ஐயோ சாரி, நான் அதோ ஃப்ளோவில் சொல்லிட்டேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுடைய ஒவ்வொரு விளாகும் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் முடிவு பண்ணி பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பலா வாழைன்ட்டு நிறையா விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறோம். நன்றி. யோகம் விளாக்ஸ்.